guys, Tamil Televas vs Telugu Titans ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். தமிழ் தலைவாஸ் ஹேட்ரிக் வின்னுங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ் தலைவாஸ் வந்து ஹேட்ரிக் வின் எடுக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டு. டிஃபென்ஸ் கிளக்கிட்டாங்க. இதுதாங்க டீம் தெலுங்கு இப்படி தான் போராட்டி எடுக்கும்னு நிரூபிச்சிட்டாங்க. பட் அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ் வந்து இன்றைக்கி அட்டகாசங்க. ஹிமான்சு ஆகட்டும், சாகர் ஆகட்டும், டிஃபென்ஸில் அபிஷேக் ஆகட்டும், மோகித்லேருந்து டிஃபென்ஸ் கன் ஆயாச்சு. 5 டிஃபெண்டர் ப்ளஸ் 2 ரைடரும் நம்ம இன்றைக்கி காம்போ விளையாடணும். ஹிமான்சு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் எம்டி ரைட்ஸ் தான் போவார். மேக்ஸிமம் ஒரு டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர் தான் அவர் ஆட வச்சாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ரைடர்ஸ் பார்த்தோம்னா ரைடர்ஸ் 2-3 பேர் நல்லா பண்ணுறாங்க. அவங்கள எப்படி நம்ம கோச் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ரைடர்ஸ் தேவைப்பட்டால் நரேந்திரும் அஜிங்கியா பவர் இல்லைன்னா ரைடர்ஸ் தேவைப்பட்டால் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு டிஃபெண்டருக்கு பால் எடுத்துக்கலாம். டிஃபென்ஸ் ஸ்கோராக வச்சு நம்ம ஒரு டீம் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஹேட்ரிக் வின் எடுத்திருக்காங்க. இதே கான்ஃபிடன்ஸில் ஒரு 2 மேட்ச் அடுத்த மேட்ச் யூம்பா கூட ஜெய்ப்பூர் கூட ஜெயிச்சிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். டிஃபென்ஸ் கன் ஆயிடுச்சுங்க தமிழ் தலைவாசது. பட் தமிழ் தலைவாஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் காலையே சொன்னேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் வேறு பண்ணியிருந்தார், ஏப்பா தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு ஹோம் மேட்சும் கூட ஜெயிக்கல, தெலுங்கெல்லாம் ஒன்று ஜெயிச்சுக்குன்னு கிண்டல் பண்ணார். பட் நான் ஒன்று சொல்லட்டுமா, தமிழ் தலைவாஸ் வந்து ஹோம் மேட்ச்சில் ஜெயிக்கல. ஆனால் இன்டென்ட் டு வின் இருக்குல்ல, 5 மேட்ச் தோற்றா கூட அந்த ஹோமில் தோற்றா கூட இன்டென்ட் இருந்துச்சுங்க. அவர் நான் சொன்னவங்க ரிப்ளை பண்ணுறேன். எல்லா மேட்சும் க்ளோஸ் மேட்ச், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எல்லாம் லக் இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸ் என்ன ஒரு மேட்ச் பெங்களூர் வந்து அதுக்கு மேலே கொடூரமாக விளையாட்டுருக்காங்க ரீசெண்டாக. அந்த டீம் ஏதோ வந்து முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஒரு லக்கில். அதுக்கப்புறம் அது ஒரு டீமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு கோர் இல்லை தெலுங்குல. அவங்க கோச் என்ன பண்ணுறாங்க தெரியல. டீம் மேனேஜ்மெண்ட் கூட ஃபைட்டு. அந்த டீமெல்லாம் போட்டு ஈஸியாக எடுக்கணும். 20 பாயிண்ட் மேலே வின் எடுக்கணும். 4வது ஆல் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கணும் தமிழ் தலைவாஸ். அந்த டைமில் தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸில் எல்லாத்தையும் மாற்றி விட்டார் நம்ம கோச். அந்த டைம் நான் பண்ணியிருக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்களுக்கு இறக்கி விட்டு கரெக்டு தான். ஆனால் ஒரே முட்டை அத்தனை பேர்த்து பண்ணியிருக்கூடாது. ஏன்னா அந்த ஆல் அவுட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிக பாயிண்டில் ஜெயிச்சிருக்கலாம். 25 பாயிண்ட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அது வந்து நம்ம தெரியும் ஜெயிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஏன் அதை சொல்கிறேன்னா, நெட் ரன் ரேட்னு ஒன்று வருங்க, அது ப்ளஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 25 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் தமிழ் தலைவாஸ். அந்த நெட் ரன் ரேட்டு கடைசியில் 6th பொசிஷனில் வரையில அந்த நெட் ரன் ரேட் அந்த பாயிண்ட் தான் முடிவு பண்ணும். அதுக்காக நம்ம க்ளோஸ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பட் அதை தவிர இன்றைக்கி மேட்ச் எங்கேங்க என்ன லெவலுங்க. அஜிங்கியா பவர் ரைடிங் டிஃபென்ஸ் கலக்கிட்டாரு, அவரு கலக்கிறாரு. தமிழ் தலைவாஸில் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா போனஸ் போடுற ஒரு ரைட்ரு இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. அதே மாதிரி அந்த டுவாடே ஆடுறதுக்குள்ள இப்போ அஜிங்கியா பவர் நல்லா ஆடுறாரு. இன்னொரு ரைடர் தேவை, போனஸும் போடணும். அந்த டுவாடே இதுக்கெல்லாம் ஆனும், அதுக்கு 3rd ரைடர் தேவை. அதுக்கு வந்து நித்தின் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஜித்தின் ஒரு ரைடர் இருக்கிறாங்க, 2 ரைடர் வேறு லெவலில் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஸ்கோர் செட்டு ஆல் ஃபார்ம் வந்தாச்சு. அபிஷேக்னு அடிச்சுட்டு இருந்தால் அவரு வந்து இல்லைப்பா நானும் கவர் நல்லா தான் பாடுவேன், எனக்கு திறமை இருக்குப்பான்னு சொல்லி அவரு வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மோகித்து பார்த்தாச்சு. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் வந்து கன் ஆகிட்டு வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு புனேரிக்கு அப்புறம் அடுத்த லெவலில் ஒரு டாப் 4ல் தமிழ் தலைவாஸ் வைக்கலாம் இந்த சீசனு. ஸ்டார்டிங் ரொம்ப கேவலமாக விளையாடினாங்க, அதனாடி தான் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க. ஏன் க்ளோஸ் மேட்ச் ஆகட்டும், பெங்களூர் கூட போய் ஒரு மேட்ச்சில் ஒரு பாயிண்டில் தோற்றதாகட்டும், புனேரி கூட க்ளோஸ் மேட்ச் ஆகட்டும், நிறைய க்ளோஸ் மேட்ச்சில் என்ன ஆயிடுச்சு, நம்மகிட்ட லக் இல்லாமல் அவசரப்பட்டு அந்த பொறுமை இல்லாமல் நிறைய போனஸ் கொடுத்து நிறைய மேட்ச் தோற்றுட்டோம். அட்லீஸ்ட் அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து விளையாடி இருக்கோம். பட் லக் இல்லாமல் அந்த 4 மேட்ச் லக்கிலே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கேருந்து 3 ஹேட்ரிக் எடுத்தாச்சு. இங்கேருந்து பிளே ஆஃப் கண்டிப்பாக வர முடியும் நான் நம்புகிறேன். பட் இதுக்கப்புறம்னாச்சும் கரெக்டாக விளையாடணும். போனஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரே பிரச்சனை, போனஸ் போகிறதுக்கு ஒரு ரைடர் தேவை. அது மட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டா போதும். ஏன்னா நம்மள அஜிங்கியா பவர் அதிகமாக போனஸ் போடுறதில்ல, நரேந்திர அதிகமாக பண்ணுறதில்ல. ஒரு வந்து போனஸும் போகணும், ஒரு ரைடர் வெரைட்டி வேணும். அது மாதிரி ரைடர்ஸ் இருக்காங்க, நித்தின்னு ஜித்தின்னு சொல்லிட்டு 2 ரைடர்ஸ், 2 பேருமே ரைடர்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹைட்டாகவும் இருக்காங்க. பட் அவங்கள அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. 5 டிஃபெண்டரோட போகிற தேவைப்படுற டைம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாரு. ஆக மொத்தம் கோர் செட் ஆகிடுச்சு தமிழ் தலைவாஸுக்கு. கண்டிப்பாக பிளே ஆஃப் போகும் நம்புவோம். இந்த போட்டிக்கு அப்புறம் நான் வேறு லெவலில் எக்ஸைட்டாக இருக்கேங்க. அடுத்த போட்டி எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்க டாப் டீம்ஸ் கூட வெயிட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.